மான தமிழர்களுக்கு வணக்கம். நான் மான தமிழ் மகன் பருவதமலை பார்த்திபன். நேற்று புதுசா ஒரு அணில் மாடி இருக்குதுங்க. அந்த அணிலை தான் நாம இப்போ வறுத்தெடுக்க போறோம். யாருங்க அந்த அணில் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக் ஸ்டேட் ஸ்ரீராம். மைக் ஸ்டேட் ஸ்ரீராம் அணிலா இருப்பாருன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னு விஷால் சொல்லுவார் இல்லையா ஒரு படத்துல, அதே போல நானும் அணில் தாண்டா அப்படின்னு நேற்று அவரை நிரூபிச்சுக்கினாரு. அப்படி என்ன மைக் ஸ்டேட் ஸ்ரீராம் பண்ணாரு? மைக் ஸ்டேட் ஸ்ரீராம இப்ப நம்ம புழக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்கலாம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இலக்க ஒரு மான தமிழ் மகன் தயாரா இல்ல. மைக் ஸ்டேட் ஸ்ரீராம் நேத்து பொலிட்டிக்கல் சோதனைகள் சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் ஆரம்பத்துல இது எந்த ஒரு கட்சியை குறிப்பிட்டு நாங்க வீடியோ போடல, நாங்க வீடியோ போடுவது வெறும் நகைச்சுவைக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த வீடியோ எந்த ஒரு தனி கட்சியும் தனிநபரையும் சார்ந்து எடுக்கப்படவில்லை, முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. முதல்ல ஆரம்பத்துல சட்டமன்றத்துல விஜய் பண்ணுவார்ல சில்மசம், விஜய் எழுந்து பேசினா எதிர்கட்சியெல்லாம் ஓடி போயிடுவாங்களாம். அவர் பேசி கிழிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாரு. அப்படி முதலமைச்சர் விஜய் பேசுறத அவர் கெத்தா காமிச்சிட்டு இருந்தாரு. சரி, அதை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோமா. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இப்ப நடக்கிறது ரியலாச்சியா ரீல்ஸ் ஆச்சா கூட மக்களுக்கு தெரியல. இப்ப தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா இருக்கிற உதயநிதி ஸ்டாலினையும் அவங்க குரூப்பையும் சேர்த்து கொஞ்சம் மட்டமா பேசிட்டு இருந்தாரு. பேசுன்றானுங்க, பேச ஒரே அடியா ஓடிறானுங்க. சரி, அதை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்டாலின் ஒரு திருமண நிகழ்ச்சியில போய் எப்படிலாம் அசிங்கப்படுவாரு அப்படின்றத இவங்க பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதை கேட்டுட்டு இருந்தேன். ஆக இன்று பிறந்தநாள் விழா காணும். ஆக இன்று திருமணமாக இருக்கும் இந்த தம்பதியினருக்கு அதுக்கப்புறமா விவாத மேடைன்னு ஆரம்பிச்சாங்க. அந்த விவாத மேடையில நாம் தமிழ் கட்சி சார்ந்த அண்ணன் சீமான ரொம்ப அவதூறா கேலி பண்ற விதமா நக்கல் பண்ணி வீடியோ போட்டிருந்தாரு. அதுல ஆடு மாடு மேய்க்க சொல்லி அண்ணன் கூப்பிடுறாராம். ஆடு மாடு மேய்க்க வாங்க, நான் பாலை கொடுக்குறேன், நீங்க பெத்து கொடுங்க பசங்களை, நான் படிக்க வைக்கிறேன் பசங்களை அப்படி சொல்லிட்டு அவர் பேசுறத அவர் திருச்சி காமெடி பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அந்த மைக் ஸ்டேட் ஸ்ரீராம் வீடியோ போட்டிருக்காரு. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் அரசு வேலை, எல்லாருக்கும் அரசு வேலை, 10,000 சம்பளம், 10,000 சம்பளம், செலவு பண்ணி காட்டுன்ற ஓ அப்ப ஏன் அப்பன்ற ஓ புள்ள ஏன் புள்ள. அந்த மைக் ஸ்டேட் ஸ்ரீராம அவர் இவர் சொல்றதுக்கு அசிங்கப்படுறேன். ஏன்னா அவன் இவன் தான் சொல்லி பேசி ஆகணும். இப்படி தமிழ் யூடியூபர்கள், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்க தான் முக்காசி பேர் இருக்காங்க. அப்படி தாவேக்காவை அவங்களோட சேனல்ல ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டோம், அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டோம், அது அவங்க விருப்பம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பாடுபடக்கூடிய அண்ணன் சீமான எவ்வளவு கேவலம் பேசிருக்காங்க பாருங்க. நல்ல வேலை நான் ஆட்சிக்கு வரல, அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்திருக்கணும். ஏண்டா அவர் சிரிக்கிறது உனக்கு காமெடியா? அவர் சிரிக்கிறத சிரிச்சு காமிச்சு நீ கேவலப்படுத்துற. ஒரு அரசியல் கட்சி தலைவரை உருவ கேலி பண்றதும் அந்த தலைவரோட தனி குணாதிசயங்களை நீ நக்கல் பண்ணி சிரிக்கிறதும் எவ்வளவு கேவலமானது. இதை நீ பண்ணலாமா? இதை நீ பண்ண எதிர்பார்க்கல. நான் மைக் ஸ்டேட் ஸ்ரீராம ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். நல்லா காணொலி போடுவாப்புல, நல்லா வீடியோ பண்ணுவாப்புல. ஆனா திடீர்னு இது போல அண்ணன் சீமான இவ்வளவு கேவலமா இப்படி நக்கல் பண்ணி நையாண்டி பண்றத என்னால பார்க்க முடியலைங்க. மேடையில பேசும்பொழுது சிரிக்கூடாது, மூக்கில் கழுவ கூடாது, வாயில கழுவ கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு ஊத்த மாதிரி மேடையில போய் நின்னுக்குன்னு தேசிய கீதம் பாடுற மாதிரி இப்படி கை வச்சுக்கின்னு இப்படியே பேசிட்டு இருப்பாங்களா? ஏண்டா அதை கத்தி பேசக்கூடாது, சிரிக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அது எல்லாமே உங்களுக்கு காமெடி நகைச்சுவை எல்லாமே வேடிக்கை இருக்குது. அவ என்ன பேசுறான், எது பேசுறான், எதையும் கேட்கறது கிடையாது. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல இந்த சமூக வலைதளத்துல ரீல்ஸா வருது பாத்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் காணொலி பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஒருத்த எடிட் பண்ணி கட் பண்ணி போறத அந்த ரீல்ஸை பார்த்து ஒரு தலைவனை நீ மதிப்பிடறனா உன்னோட அறிவு எந்த அளவுக்கு இது பாரு. பதில் தெரியல. உன்னோட அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குது பாருடா. கல்வி இலவசம், கல்வி மருத்துவம் அதுவும் இலவசம், வா எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. இதே போல அண்ணன் சீமான் வட்ட வட்ட பாரிலேன்னு பாட்டு பண்ணாரு. அந்த பாட்டை எந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்தீங்க? அதை நீ கேவலப்படுத்தும் போதே ஒவ்வொருத்த மேலே வழக்கு போட்டிருந்தா நீ இது போல பண்ணிருப்பியா? சரி, 3 மாசம் ஆயிடுச்சு இல்லையா தாவே காய்ச்சல, நீ என்னத்தை பார்த்துட்ட? அவர் என்ன செஞ்சு அறுத்துட்டாரு சொல்றா? மைக் ஸ்டேட் ஸ்ரீராம் சொல்றா. உன்னெல்லாம் இதுக்கப்புறம் வாடா போடா சொல்லிதான் பேச ஆகணும். அதுக்கு உன்னெல்லாம் மரியாதை தரத்தா இல்ல, புரியுதா? எண்ணெயை போட்டு நல்லா உருவி தள்ளு. அவரு மாடு வளர்ப்பேன் ஆடு வளர்ப்பேன்னு சொல்றதெல்லாம் உனக்கு கேவலமா இருக்குது, கேலியா இருக்குது. பாலு மாட்டு பாலு குறா அண்டாடா குறா குறா நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட உடம்பு வலிக்குதா பா இலவசம். நீ வீட்டுக்கு போவியே, அங்க சாப்பாடு சாப்பிடுவியா இல்ல பீய சாப்பிடுவியா? ஏண்டா
நீ பாலை குடிக்க மாட்டியா? ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் கேவலம் உனக்கு. ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையை மாத்திரம் சொல்றாரு ஒருத்தர், அதை பார்த்து நீ கிண்டல் பண்ணி சிரிக்கிற. அந்த அளவுக்கு இருக்கிற நீ. மக்களே, அவனை பத்தி பேச நான் விரும்பல. மைக் ஸ்டேட் ஸ்ரீராமுக்கு உங்களால எந்த அளவுக்கு வாழ்த்த முடியுமோ இந்த காணொலியோட கருத்து பக்கத்துல வந்து வாழ்த்திட்டு போங்கப்பா. நன்றி, வணக்கம். அச்சத்தை முதல்ல கைவிடுங்க. 5 அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் தலைவர்.